சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். ஒரு ஊர்ல நாகமானு பெரிய மனுஷன் இருந்தாங்களாம். பராக்கிரமசாலியா இருந்தாங்களாம். அவங்க இருந்தாங்களா. ஒரு நாள் அவங்க ஒரு போருக்கு போனாங்களாம். போருக்கு போகும்போது போர் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு கேல பிடிச்சிட்டு வந்தாங்களாம். அவங்க அம்மா பையிட்ட இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களாம். அவங்க மனைவிக்கு அவங்க சர்வெண்டா வச்சிருந்தாங்களாம். ஒரு நாள் நாமானுக்கு லெப்ரசி வந்துருச்சு, தொழுநோய் வந்துருச்சு. அதனால இந்த சர்வன் சொன்னாங்களா, அந்த கேள் சொன்னாங்களா, சிறுபெண் சொன்னாங்களா, நீங்க சமாரியால இருக்கிற எலிசா கிட்ட போய் போங்க, அவங்க உங்களை குணப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்களாம். நாமான் குதிரை படைத்தலைவர்களை கூட்டிட்டு போனாங்களாம். போனாங்களா எலிசா வீட்டு வாசல்ல வந்து நாமான் நின்னாங்களாம். நாமான் நின்னுட்டு இருந்தாங்களாம். அப்ப எலிசாக்குன்னு ஒரு சர்வன்ட் இருந்தாங்களாம். எலிசா சர்வன்ட் சொல்லி அனுப்பிட்டாங்களாம். நீ போய் ஜோர்டன் ரிவர்ல 7 வாட்டி முங்கி எந்திரி, சரியாயிரும், நீ போய் சொல்லுனாங்களாம். அப்புறமே எலிசாவோட சர்வன்ட் போய் சொன்னாங்க, நீங்க போய் ஜோர்டன் ரிவர்ல 7 வாட்டி முங்கி எழுந்திரிங்க, உங்களுக்கு சரியாயிரும் குணமாயிரும் சொன்னாங்களா. அப்புறமே நாமானு கோபமா சொன்னாங்களாம், எங்க ஊர்ல நல்ல தண்ணியே இல்லையா, உங்க ஊர் தண்ணியில தான் குளிக்கணுமா அப்படின்னு கோபமா சொன்னாங்களாம். போனாங்களாம். அப்புறமே நாமானோட படைத்தலைவர் எல்லாரும் சொன்னாங்களாம், நாங்க உங்களை கெஞ்சி கேட்கிறோம் ராஜா, நீங்க போய் குளிங்க ராஜா, 7 வாட்டி தானே சொன்னாங்க, இதோட கஷ்டம் கிடையாது, முங்கி எதிரிங்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமே ஜோர்டன் ரிவருக்கு நாமான் போய் 7 வாட்டி முங்கி எந்திரிச்சாங்களாம். 7 வாட்டி முங்கி எந்திரிச்சோடனே புது தோலே உருவாயிருச்சா, ஒரு தோல் உருவாயிருச்சா, புதுசா குணமாயிருச்சா, சுத்தமாயிருச்சா. அப்புறமே எலிசா கிட்ட திரும்பி எலிசா வீட்டுக்கு போனாங்களாம். எலிசா கிட்ட தேங்க்யூன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்களாம். ஆனா எலிசா, நீ இந்த உன் கிஃப்ட நீனே வச்சுக்கோ, நீ உன்னை குணப்படுத்துறது ஏசப்பா கிட்ட போய் நீ நன்றி சொல்லு, பிரேயர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களாம். நாமான் வீட்டுக்கு போய் பிரேயர் பண்ணி ஏசப்பா கிட்ட